கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். அன்புக்குரியவர்களே, ரோட்டிலே தூரத்திலே போய்கொண்டிருக்கிற மக்களை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் கை தட்டி கூப்பிடுவோம். இல்லை என்று சொன்னால் ஹலோ நில்லுங்கள் என்று சொல்லுவோம். அவர்கள் ஏதாவது திரும்பி விட்டால் வாங்க இங்கே உங்கள்ட்ட பேசணும். இது செவி கொடுக்கும் பொழுது நடைபெறுகிற நிகழ்ச்சி. இன்றைக்கும் கூட we have to listen the God's word. இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு ஆற்ற விரும்புகிற காரியங்களை நிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை வைத்து அதில் ஆதாமையும் ஏவாளை வைத்தார். இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள், அவர்கள் செவி கொடுக்கவில்லை. செய்ய வேண்டாம் என்று சொன்னால் செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்காத பொழுது தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிற புறம்பாக்குகிற ஒரு நிகழ்ச்சி. சிம்சோனுக்கு சொன்னார், நீ தலைமுடியை வெட்ட வேண்டாம் என்று சொல்லி வெட்டினதன் விளைவு அவன் பலத்தை இழந்து போனான். என் ஆண்டவருடைய சப்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டியவன் அதிலே மாறும் பொழுது மாறுபாடுகளை சந்திக்கிற நிலை. அன்புக்குரியவர்களே, யோனாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு ஒரு அற்புதமான அழைப்பு. அற்புதமான அழைப்பு. எப்படி ஏசையாவை ஆண்டவர் அழைத்தாரோ, ஆலயத்திலே வைத்து நான் மதமானேன் என்று சொல்லி ஆண்டவரை கண்டு கூறினானோ, அப்படி ஆண்டவருடைய பணிக்காக எப்படி அனுப்பப்பட்டானோ அப்படி அவருடைய அழைப்பு அற்புதமானது. அதை போலவே ஒரு அற்புதமான அழைப்பு யோனாவுக்கு. 3 நாள் பிரயாண தூரம். வெகு அழகாக சென்று ஆண்டவர் சொன்னது என்ன? நீங்கள் மனம் திரும்புங்கள், இல்லை என்று சொன்னால் அழித்து விடுவேன். இந்த ஒரு வார்த்தையை அந்த நினைவை முழுவதுமாக நடந்து அவன் சொல்ல வேண்டும். இந்த அற்புதமான அழைப்பை அவன் உதாசீனப்படுத்தி அந்த அழைப்பை அவன் மறுதலித்து நினைவேயை விட்டு விலகினான். அது ஆண்டவரை விட்டு விலகினதாய் காணப்படுகிறது. அவன் நினைவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனது அவன் ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி ஆண்டவரை விட்டு வெகு தூரம் பயணிக்கிறவனாய் காணப்பட்டது. ஆண்டவருடைய சப்தத்திற்கு அவன் செவி கொடுக்கவில்லை. ஆனால் அங்கே வேதத்தில் நீங்கள் பாருங்கள், தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார், அது கீழ்ப்படிந்தது. தேவன் பூச்சிக்கு கட்டளையிட்டார், அது தாமனுக்கு செடியை முற்றுமாய் அது தீர்த்து விட்டது. இந்த பூச்சியும் மீனும் இறைவனுடைய வார்த்தைக்கு தெளிவாய் செவி கொடுக்கின்றன. ஆனால் இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டு இறை ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட யோனா அந்த அழைப்புக்கு செவி கொடுக்காதவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனநிலையிலே வாழ்கிறோம் பாருங்கள். அவன் விலகினான், இறைவனையும் இறை பணியையும் விட்டு அவன் எரிச்சல் அடைந்தான். இறைவனுடைய செயல்பாடுகளை கண்டு இறைவன் நன்மை செய்யும் பொழுது ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனாய் எரிச்சல் அடைகிறான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அன்புக்குரிய விசுவாசிகளே? இறைவனுடைய சப்தத்திற்கு செவி கொடுத்து இறை நோக்கத்தை நிறைவேற்ற நாம் முற்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி அநேக மக்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது வெகு அழகான வார்த்தை. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாதும் நீ வளர்க்காதும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போவதுமான ஆமணக்குக்காய் பரிதவிக்கிறாயே. நீ பரிதவிக்கிறாயே, அப்ப நாம் பரிதவியாமல் இருப்பேனோ? என் சாயலே படைக்கப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருக்காமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என் சப்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சப்தத்திற்கு செவி கொடுப்போமா? வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் பேசும்பொழுது அதை உள்வாங்குவோமா? அப்படி வாங்கினால் இறைவனுடைய நாமம் நம்மிலே மகிமைப்படும் என்பதில் எந்த ஐயங்கரமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற வாழ்வை எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மக்களை அழைக்கிற பணியை எங்களுக்கு தாரும். அதிலே நாங்கள் நிறைவுகளை கண்டு
உண்மை மையப்படுத்த உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.